வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது? ஹலோ மக்களே, ஸோ பார்த்தீங்கன்னா நான் தான் உங்கள் TN25 கேமர். ஸோ இன்றைக்கி என்ன மேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா TN25 ஃபேமிலி விசஸ் சப்ஸ்கிரைபர் ஸ்குவாட் தான் வந்து பார்க்க போகிறோம். எல்லா சினிமாலையும் ஒரு தெருப்பான்ல, உன்னை பார்த்தா எனக்கு அந்த மாதிரி தான் தோணுது. ஹீரோவா? இல்ல அந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மேட்ச் வந்து வெறி கொண்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா மக்களே? ஓகே, எல்லாருமே ஸ்டார்ட் சொல்லிட்டாங்க. சரி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே மக்களே, ஸோ மேட்ச் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்டு பார்ப்போம். வாங்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு மக்களே. ஸோ மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இவர் வந்து இங்கே வந்து ஸ்டார்ட் அடிக்கிறார். இன்ஸ்டாவில் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ப்ரோ ஸ்டார்ட் பண்ணா ப்ரோ எவ்வளோ நேரம் ப்ரோ இருப்பா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கார் போல. ஸோ இந்த வாட்டி மிஸ் ஆகாதுல்ல? மிஸ்ஸே ஆகாது. செஞ்சிடலாம். செஞ்சுட்டா போச்சு. மக்களே, ஸோ நம்ம சைட் பார்த்தீங்கன்னா TS King Y444 அண்டு டேடி நவீன் இருக்காங்க. வண்டி அவங்க ஏரியாவுக்கு விடு. ஸோ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பேர் ப்ளே பாய், எய்ம்பாட், ராகுல் அண்டு ஆவணன். ஸோ அக்காஸ் டூ கில்டா என்னங்க அது? ஸோ இங்கிலீஷில் நான் கொஞ்சம் வீக்கே, யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ செம்ம சீனிக்குது இன்னைக்கு. ஸோ பற்றி யார் யார் எப்படி எப்படி ப்ளே பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ எனக்கு என்னன்னா TN25 நவீனும் Y444 ரெண்டு பேருமே போதும்னு நினைக்கிறேன். என்னை வெட்டி சாய்க்க இந்த ஊர்ல ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஆனா என்னை தொட்டு கூட பார்க்க முடியாதுக்கு ஒரே காரணம் கிடாரி. ஒரு அல்டிமேட்டான கேம் பிளே வந்து நம்ம ஒயிட் கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் மேட்ச்ல வந்து இன்னும் 1v4 வந்து தரமாக என்னைய வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே பண்ணலாம். ஸோ ஆப்போசிட்டில் வந்து எய்ம்பாட் ப்ரோ என்ன பண்ணுறாரு? ஸோ ராகுல், ஏன்னா இவங்களாம் தெரியல மக்களே. ஸோ போன மேட்ச் இந்த ரெண்டு பேர் தான் வந்தாங்க. பார்ப்போம். ஸோ யார் எப்படி எப்படி விளாட்றாங்கன்னு பார்ப்போம் மக்களே. ஓடு எங்க 18 டேமேஜ் தாங்க கொடுத்துருக்கான். போச்சு, தனியாக மாட்டிக்கினான்னு நினைக்கிறேன். நவீன் மெடி போடுறாப்புல. போடு ஒரு டவுனு. வெறித்தான மக்களே, ஒரு டவுன் அடிஸ்டாப்பில். ஸோ Y444 வந்து ஒரு டவுன், தரமான ஒரு கேம் பிளே. ஸோ அண்டு பார்த்தீங்கன்னா எங்கங்க டக்குன்னு ஆளை முடிச்சிட்டாங்க போலியே, யாரு காணோம்? ஆஹா ப்ரோ, வால் போட்டு அடி ப்ரோ, முடிச்சிட்டாங்க மக்களே. ஸோ ஸ்குவாடையே முடிச்சிட்டாங்க. 2-1-1 அப்படின்ற மாதிரி முடிச்சிருக்காங்க. ஸோ வெறித்தனமான ஒரு கேம் பிளே. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து முடிஞ்சிச்சு. அப்படியே இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு. ஃபேமிலியிலேருந்து Y444 வந்து ஒரு 2 கில், டேடி வந்து ஒரு கில் அண்டு நவீன் ஒரு கில். TS King வந்து இன்னும் கில் அடிக்கல, அடிச்சிருவான்னு நினைக்கிறேன். வந்துட்டாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம கூட இந்த மாதிரி ப்ளே பண்ணுமா? இன்ஸ்டாகிராம் ஐடி TN25 கேமர் மக்களே. ஸோ அது முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ டெய்லி லைவ் டைம் வந்து 6 to 8 அங்கே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்தாண்ட சைடு வந்து ஒயிட் வெஸ்ட்டை வந்து கிழிச்சு விட்டாங்க மக்களே. டேடி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. TS King ஸோ ஒன் டேப்லாம் தேவையாடாடே. போடு, செத்துட்டான்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, தப்பிச்சிட்டான். ஸோ டேடி நல்ல ஒரு கேம் பிளே இருக்குமா? போடு, தரமான ஒரு ஒன் டேப்புங்க. வேற மாதிரி ஒரு ஷாட் மக்களே. செய்க தரமான செய்க. ஸோ சொன்னல. ஸோ பார்த்தீங்கன்னா டேடி நல்லா தான் ஒரு கேம் பிளே கொடுத்துட்ருக்கான். ஸோ இன்னும் TS King மட்டும் தான். போடு ஒரு டவுனு. வேற மாதிரி ப்ரோ. ராகுல் ப்ரோ, நீங்கள் தான் இப்போ 1v4. இப்போ நீங்கள் 2 பேர் தான் இந்த டீமுக்கே 2v4 பண்ணணும். ஆஹா, எய்ம்பாட்டும் காலி மக்களே. ஸோ யார் அடித்தது? Y444 அடிச்சிட்டான் போல. ஸோ ராகுல் ப்ரோ ஒரு டவுன் அடிச்சிட்டாருங்க. யாரை டவுன் அடித்தார்? அப்படியே ஓப்பன்லேயே ஹீல் பண்ணுறாங்க. தைரியம் வரமாட்டாங்கன்ற ஒரு தன்னம்பிக்கையில் வந்து ஓப்பன்லேயே ஹீல் பண்ணுறாங்க. ஆஹா ப்ரோ, ஷார்ட் ரேஞ்சில் கொஞ்சம் MP40 யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்காங்க. ஸோ 0-2ன்ற மாதிரி கேம் பிளே வந்து போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து ஒரு லைவில் போட்ட மேட்ச் தான். ஸோ லைவில் வந்து ஒரு தரமான கேம் பிளே வந்து 2 டீமுமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு கோஆர்டினேஷன் வேணும் மக்களே. சப்ஸ்கிரைபர் டீமுக்கு வந்து ஒரு கோஆர்டினேஷன் வேணும். ஸோ அவங்க கோஆர்டினேஷனாக ப்ளே பண்ணால் தான் ஸோ வந்து கரெக்டாக வந்து ப்ளே பண்ண முடியும். ஸோ அது TS King இன்னும் அவர் மட்டும்தான். ஒன் டேப் போடலாம்யா, டக்குன்னு போடு. நவீன் ஒரு ஒன் டேப் அடிச்சிட்டான். வேறு மாதிரி ப்ரோ. ஆஹா, அல்த்தி பூடி பூயா அப்படின்ற மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க. ஏன்னா இவன் வேணா மண்டையில் அடிக்கிறான் மக்களே. ஏன்னா டேடி ஒரு நல்ல கேம் பிளே இருக்குது. ஆடா பாவீங்களா, உள்ளே போயிட்டு ஏங்க உள்ளே போய் 2 பேர்ட்ட செத்துட்டாருங்க. ராகுல் ப்ரோ மட்டும்தான் கடைசி வரைக்கும் இருக்கார். உண்மையாலுமே அவங்க டீமில் எல்லாருமே காலி ஆகிடுறாங்க. அவரோட மைண்ட் செட் எப்படி தெரியுமா இருக்கும்? என்னை மட்டும் ஆட விட்டிங்கன்னா நான் என்னடா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வந்து ஃபிக்ஸடில் இருக்கார். ஓடு ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா?
முடிஞ்சு பார்க்கலாம். ஸோ டேடி வந்து நவீன் வந்து 2 கில், டிஎஸ் கிங் 2 கில், Y444 ஒரு 5 கில், ஸோ டேடி வந்து ஒரு 3 கில். ஆனால் வந்து இந்த ஸ்குவாட் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் ஒரு மேட்ச் போட்டோம். இந்த நவீன் அதாவது எப்படி சொல்கிறது, போன மேட்ச் வந்து கொஞ்சம் நல்லா விறுவிறுப்பாக அடித்தாங்க மக்களே. ஆப்போனண்ட் வந்து ஒரு நல்ல கேம் பிளே கொடுத்தாங்க. ஸோ ஆனால் இந்த மேட்ச் ஏன் இப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியல. இந்த பிரச்சனையை சந்திக்க நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவை 5 யானை பழம், 6 குதிரை பழம், 7 தக்காளி பழம், 8 சப்போட்டா பழம், 9 கொய்யா பழம். நான் உனக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். யாருங்க இது? ஏடபிள்யூம்லாம் ஸ்கோப் போட்டிருந்தா எப்படி ப்ரோ வேலைக்கு ஆகும்? ப்ளே பாய் காலி, நவீன் அடிச்சிட்டான் போல மக்களே. அவ்வளோதான். ஏங்க இந்த ப்ரோ நீங்கள் குவார்டினேஷனாக ப்ளே பண்ணோம் ப்ரோ. பாருங்கள் இந்த பாட்டு நவீன்லாம் இறங்கி 3 கிலோ அடிச்சிட்டு இருக்கான். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. முடிச்சிட்டாங்க. ஏங்க என்ன இவ்வளோ வேகமாக அந்த மேட்ச் முடியுது? இது வந்து ஒன்றுத்துக்கும் கைட்ட லாக்கி இல்லை, ஆனால் கொடிய மட்டும் நல்லா குத்துறது. ஒரு சிங்கத்தை பத்தி ஒரு சிங்கமே சொன்னா அது அசிங்கம். சரி, என்ன பண்ணலாம்? ஓ, எந்த டீம் வந்து ப்ரோ நாங்கள் ப்ளே பண்ணுற எங்களையும் யூடியூப்பில் போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த டீமை நான் வந்து பார்த்தீங்கன்னா லைவ்லேயும் கேம் ப்ளே கொடுத்துட்டு யூடியூப்லேயும் அப்படியே வந்து வீடியோ வந்து போடுறேன். ஸோ ஜெயிச்சாலும் தோத்தாலும் ஓகே தான், ஆனால் முன்னாடியே வந்து சொல்லிடணும், அப்போ தான் எங்களுக்கு தெரியும் மக்களே. ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. ஏன்னா சில டீம் வந்து சண்டைக்கு வராங்க, என்ன ப்ரோ நாங்கள் தோத்துட்டோம் யூடியூப்பில் போடுறீங்களே அப்படின்ற மாதிரி அந்த ஒரு மைண்ட் செட்டில் வந்து சொல்கிற மக்களே. ஏங்க முடிச்சு விட்டாங்க மக்களே. டக்குன்னு ஹீல் பண்ணு ப்ரோ. இவர் என்னங்க ஹீல் பண்ணாமல் என்னங்க பண்ணுறாரு? மேலெலாம் ஏறாருங்க. நோ ரூஃபு நோ வால் பிரேக் தான் ரூல்ஸு. சரி ஓகே பரவாயில்ல. பட் ஆனால் வந்து இந்த டீம் அந்தளவுக்கு கோஆர்டினேஷனும் இல்லைங்க. டீம் வந்து பிளேயர்ஸ் முக்கியம் இல்லை, கோஆர்டினேஷன் தான் ரொம்ப முக்கியம். 7 கில்லு நவீன், ஒயிட் 7 கில். ஸோ இப்போ லீடே வந்து இவனுங்க 2 பேருக்குள்ள தான். யாரா ஃப்ரண்ட்டில் வரப்போகிறது அப்படின்ற மாதிரி. மீதி 2 ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. 2 பேர் 3 கில்லு. ஆப்போனண்ட் வந்து இன்னும் 1 கில் அடிக்கலைங்க யாரும். என்ன ப்ரோ சப்ஸ்கிரைபர் ஸ்குவாட். ஸோ பார்த்தீங்கன்னா வெறிகுண்டு அடிக்கணும் நீங்கள். ஆனால் இவங்க வந்து நான் இதில் வந்து ஒருத்தர் மட்டும்தான் என்னோட சப்ஸ்கிரைபரு. ஸோ இந்த ப்ளே பாய் மட்டும்தான் என்னோட சப்ஸ்கிரைபர்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து அவரோட ஸ்குவாட் வந்து கூப்பிட்டு வந்திருக்காரு மக்களே. டக்குன்னு மேட்ச் முடியுதே, ரொம்ப எதிர்பார்த்தேன். சரி விடுங்க, தரமான ஹெட்டுங்க. ஆனால் ஒயிட்டு வந்து அவன் பிளேயர் மேட்ச்சு ப்ரோ, இதை நீ வந்து சும்மா சொல்லாத ப்ரோ அப்படின்னு சொல்லாதீங்க. என்னோடய ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா அவன் கொடுக்குற ஹெட்டு வந்து ஒரு தரமாக இருக்கும் மக்களே. ஸோ இதெல்லாம் சும்மா 1v4 மக்களே, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஃபுல்லாக போயிட்டு பேக் அடிச்சிட்டான். இப்போ வந்து இவன் 1v4 பண்ண வந்து ஒருத்தனும் விட மாட்டானுங்க. ஆனால் அதான் பைலட்டு, இவர் வந்து ரெடியாக இருக்கார், எங்கே வந்தாலும் நான் அடிப்பண்டா அப்படின்றாரு. போடு முடிச்சு விட்டாரு பார்த்தீங்களா? நான் தான் சொன்னேன் கொஞ்சம் மெடி போட்டு ஆடணும். போடு. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. போடுங்க. டிஎஸ் கிங் வந்து அடிச்சிட்டாரு. ஸோ 4 7 10 3 அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஆப்போனண்ட் வந்து அந்த ஒரு கில்லாச்சும் எடுக்க விட்டுருக்கலாமே குமாரே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஏங்க இவனே ஏறி போய் முடிச்சிருவாங்க. ஓடு பாருங்க, அவன் மாட்டினு ஏறுறான் ஓப்பன்லே. பேசாமண்ணா ருக்கோ ஜரா சபர் கரோ. எங்க ப்ரோ வீட்டு மேலாம் ஏறி இருக்கீங்க ராகுல் ப்ரோ? என்ன ஆச்சு? சரி ரூல்ஸை மீறீங்க, பட் இருந்தாலும் சரி பரவாயில்ல விடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு சப்ஸ்கிரைபர் தான் முக்கிய மக்களே. பணம் இருக்கும் மனிதரிடம் குணம் இருப்பதில்லை, குணம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை. எங்க ஆள் பார்க்கவே பயங்கரமா இருக்காரு. போடு போடு டவுன். ஆனால் சரியான டவுனுங்க ஆப்போனண்ட்டு. பட் இருந்தாலும் ஒயிட்டு உள்ள கில் அடிச்சிட்டா. செத்துட்டு ஓசி கில் அடிச்சாங்களாம். என்னென்ன வசனம் பேசுறான் பாருங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. மேட்ச் 3 ரவுண்ட் ஜெயிச்சாங்கடா, 4 ரவுண்டு நல்லா ப்ளே பண்ணாங்க போன மேட்ச். ஆனால் டஃப் கொடுத்தாங்க கொஞ்சமாச்சு. போடு போடு. உன் மண்டியில அடிக்கிறான் இவன். எல்லா மேட்ச்லையுமே அது ஒரு பிளேயர் மேட்சாக இருந்தாலும் சரி. ஆஃப்லைனில் இல்லை, எல்லாருமே ப்ளே பண்ண. இல்லை ஆஃப்லைன்லாம் போகல, இப்போ தான் ஆஃப்லைன் போயிருப்பாங்க. நான் தான் ஸ்பெக்டேட் பண்ணிட்டு இருக்கேனே. 1v4 எய்ம் பாட்டு. அவ்வளோதான், ஒயிட்டு உள்ளே பூந்து கில் அடிச்சிருவாங்க. எவனுமே விட்டு கொடுக்க மாட்டிருக்கானுங்க உள்ளே போகிறதுக்கே. ஏங்க ஆப்போனண்ட்ல ஆனால் நான் ரொம்ப எக்ஸ்போர்ட் பண்ணேன். பட் ஆனால் எல்லாருமே 0-0 எக்ஸ்போர்ட் ப்ரோ. எக்ஸ்போர்ட்டு சரி விடுப்பா. ஓசி கில்லு ஒயிட்டு என்ன 8
தலகணத்தை கொடுக்கிற வெற்றியை விட ஜெயிக்கணும்னு வெறிய கொடுக்கிற தோல்வி தானே சூப்பர். அதைத்தான் கொண்டாடணும். நூலு காத்தாடன்ற மாதிரி 16 கில்லு 9 கில்லு 4 கில்லு 3 கில்லு. ஸோ ஆப்பனண்ட் வந்து கொஞ்சம் ப்ளே பண்ணோம் மக்களே. எல்லாருமே வந்து 0 கில்லாக இருக்காங்க. பாவங்க, ஆனால் ஆப்பனண்ட் ஒரு கோஆர்டினேஷன் இல்லை மக்களே.